இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பதக்கம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் எனக்கு அந்த பதக்கம் காணக்கூடியவே இல்லை. காணோட நகை எத்தனை கேரக்டர் இருக்கணும், என்ன வெயிட்டுன்னு இருக்கணும், அதோட படம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் நாளைக்கு ஒரு நகை காணாமல் போனாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த நகை இருக்குது எந்த நகை இல்லைன்னு கண்டுபிடிக்க இது எதுவுமே இல்லை. புஸ்தகத்தை கேட்டால் இல்லை. இப்போ என் மனசுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, திரும்ப நான் கூப்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி இந்த தாலிக்கு தான் காணாமல் போயிருக்கா? இல்லை இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 16 பவுன் சாப்பிட சங்கிலியும் காரணம். 16 பவுன் சங்கிலியை காரணம் இல்லை, இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. அரசாங்க கோயில் எடுக்க போது கோயில் எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் புரியும். அரசாங்க கோயில் எடுக்க முடியாது, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 2 கமிட்டிக்கு நடுவில், சரியா இல்லையா? 2 கமிட்டிக்கு நடுவில் ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது, சிவில் ஹைகோர்ட்டில். அரசாங்கம் கோயில் எடுக்கவே இருக்காது, அரசாங்கம் எடுக்க போகிறதும் கிடையாது. அதை வந்து விட்டே கொடுக்க முடியாது. எனக்கு தாலி காணாமல் போயிடும், நாளைக்கு சிவனுக்கு காணாமல் போயிடும். கேட்டால் சொல்லுவாங்க, அதை 10 கிலோ கல்லு தானே, இன்னொரு 10 கிலோ கல்லை ஊற வச்சா சரியாக போச்சுருவாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. கடந்த காலங்களில் தமிழ் ஆளுநர்கள் இல்லாத காரணத்தினால கூடுதலாக வந்து ஆளுநர் ஆஃபீஸில் இருந்து மேற்பார்வை வந்து பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஒரு பொறுப்பு எடுக்கும்போது அதை கண்டிப்பாக செஞ்சு முடியும். அது ஒன்று. 2வது, இதில் தேர்தல் சட்டங்கள் நடக்கிறதுனால அரசாங்கத்தை பற்றி நான் பேசுகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ தேர்தல் எலெக்ஷன் வரதுனால நான் அதை பேசுகிறது விருப்பப்படுறேன். 2வது வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த கோயில் வழக்கு, கோணேஸ்வரர் கோயில் வழக்கு சம்பந்தமாக நான் 2 தரப்பினரை கூப்பிட்டு பேசிட்டாங்க. நான் சொன்னேன், கிழக்கு மாநிலத்தில் கமலாஸ்வரர் கோயில் இருக்கு, எல்லா கோயிலையும் வழக்குன்னு போட்டு போனீங்கன்னா நான் வந்து ஒரு மாதத்தில் வழக்கு பார்த்தேன், ஒரு சர்ச்சில் வழக்கு பார்த்ததில்லை, ஒரு பன்சலையில் வழக்கு பார்த்ததில்லை. நம்ம இருக்கிற அனைத்து கோயிலையும் வழக்கு, கோயில் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறேன் எல்லா கோயிலையும். இது வந்து ஒரு பிளான் வந்து செய்யலாம் கிழக்கு மாநிலத்தில். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், ரொம்ப சில பேருக்கு அதுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, பேசி முடிச்சுக்கக்கூடிய விஷயம்லாம் போச்சுக்குவாங்க. இந்த பக்கம் அண்ணன் இருக்கிறார், இந்த பக்கம் தம்பி இருக்கிறார், அந்த பக்கம் மாமா இருக்கிறாங்க, இந்த பக்கம் மச்சா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம் கோர்ட்ஸுக்கு போய் வழக்குன்னு போறதுனால நம்மளோட ஹிந்து முறைப்படி வந்து இந்த வளர்ச்சி, கோயிலோட வளர்ச்சி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக. அதுதான் கோணேஸ்வரர் கோயிலில் வந்து 2 தரப்புமே நான் கூப்பிட்டு பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து நிரந்தரமாக இங்கே ஆளுநராக இருக்க மாட்டேன். நான் இருக்கிற காலத்தில் வந்து என்னோட வேலைக்கு நான் நியாயமாக இருக்கிறோன்னாங்கிறது தான் நான் பார்க்க முடியுன்றத. ஒரு தரப்பினரை கூப்பிட்டு பேசினா மற்ற தரப்பினர் வச்சுக்குவாங்க, அவங்கள கூப்பிட்டா இவங்க வச்சுக்குவாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆளுநருங்கிறப்ப எல்லாத்துக்கும் சமமாக தான் நான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது 2 தரப்பினரை கூப்பிட்டு பேசணும். இது வந்து இது செட்டில் ஆகக்கூடிய விஷயம், முடியாத பிரச்சனை மாதிரி கிடையாது. 2 தரப்பினரும் ஒழுங்காக உட்காந்து ஒரு நாள் பேசினா, இங்கே இருக்கிற முக்கியமான பெரியவர்கள் இருக்கிறாங்க, காளி கோயில் ஐயா இருக்கிறாங்க, இந்த மாதிரி முக்கியமானவங்க இருக்கிறாங்க. கொழும்புல வந்து நம்ம கமலன் ஜெயராஜ் ஐயா இருக்கிறாரு. அவரை மாதிரி வந்து தலைவர்களை வச்சு, மத தலைவர்கள் வச்சு, அரசியல்வாதிகள் இல்லாமல் அவரை மாதிரி மத தலைவர்கள் வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா இது ஒரு முடிவுக்குள்ள நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, இந்த கோயிலோட வளர்ச்சி வந்து திருக்கோணமலையிலிருந்து வந்து கோணேஸ்வரன் சிவபெருமான் கடவுள்னால இந்த ஊருக்கு இந்த பேர் அப்படின்ட்டு இருக்கும்போது அவரோட புகழ் வந்து மென்மேலும் போகிறதுல வந்து அதில் வந்து கட்டாயம் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நான் உங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது அதை கேட்டுட்டு நான் ஆசைப்பட்டது என்னன்னா, எல்லாமே வந்து 3/4 பேர் திருக்கோண நகரத்திலிருந்து வந்திருக்கீங்க. இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு வந்து எல்லாருமே பாடுபடணும். கோயிலோட வளர்ச்சி வந்து வெறும் 10 பேர் சேர்ந்து செஞ்சால் மட்டும் இது செய்ய முடியாது. இந்த திருக்கோணமலையில் இருக்க அத்தனை பேரும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை வளர்ச்சி அடைய வைக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த கோயிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து தேவை மட்டும் எதிர்பார்க்குறது. நம்ம கோயிலில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது, அது எல்லாமே நிவர்த்தி செய்யணும். நாளைக்கு போகும்போது பார்க்குறேன், பார்க்கிங்க்கு இடம் கிடையாது. அன்றைக்கி அந்த இந்தியாவிலேருந்து
அடிகளார்கள் கூட்டு வந்து ஒரு 7 அடிகளார்கள் பார்த்தேன். பொதுவாக அடிகளார்கள் வந்து கடல் கடக்க மாட்டாங்க. அவங்களோட ஐதீகம் வந்து கடல் கடக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி இருந்தும் வந்து நம்ம அவங்க கல்வி சொல்லி கூட்டு வந்தது காரணம் என்னன்னா, நாளைக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் அரசாங்கத்தோட ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அரசாங்கத்தோட ஆதரவு வந்து ஒரு நாள் இருக்காது. அப்படி ஒரு ஆதரவு இல்லாத நேரத்தில் நமக்கு ஆதரவு பல ஆன்மீகவாதிகள், பல ஹிந்து மதகுருமார்கள் வந்து நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு வந்து அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கோணேஸ்வரத்தில் வந்து கடவுளோட புராணங்களும் வரலாறு பற்றி பேசுறதுக்கு 7 ஆதினங்களும் கூப்பிடுவோம். இந்திய அரசாங்கமே இந்தியா பாராளுமன்றம் திறந்தப்ப 10 ஆதினங்களை கூப்பிட்டு போனாங்க. இந்தியா பாராளுமன்றம் திறந்தது அதில் 7 வந்துருக்கா கோணேஸ்வரம். அது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோணேஸ்வரம் தெய்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்தை கொண்டு. அதே மாதிரி கோணேஸ்வரம் கோயிலோட சிவராத்திரி பூஜைகள், தேர், இதில் எல்லாமே வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, நான் இங்கே ஆளுநர் ஆனவங்க முதல்ல போனது கோணேஸ்வரம் கோயில் தான். என் ஆஃபீஸ் கூட போகல. இங்கே வந்த உடனே முதல்ல போனது கோணேஸ்வரம் கோயில். அடுத்து போனேன் சர்ச்சுக்கு போனேன், பஞ்சலைக்கு போனேன், பள்ளிக்கு. முதல்ல போனது கோணேஸ்வரம் கோயில். என்ன காரணம்னா, இங்கே எனக்கு மேலே அவர் தான் பெரிய வழி. நான் ஆளுநர் ஆனாலும் அவர் தான் இங்கே பாஸ். அப்படின்றபோது அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த வேலை பணியை முன்னேற்ற முடியாது. நான் முழுமையாக நம்புகிறேன். அதில் எனக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அவருக்கு மேலே நம்மன்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து அழிவு நோக்கி தான் பயணப்படுறாங்க. அவர் தான் எல்லாம் அவருக்கு இல்லை தான் நம்ம எல்லாரும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து எனக்கும் கிடையாது, இங்கே இருக்க யாருக்கும் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கோயில் வளர்ச்சிங்கிறப்ப வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அறநெறி பாடசாலை நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க கோயில். இன்னும் கூட அரசாங்க தரப்பு என்ன உதவிகள் செஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, டூரிசம் சேர்மன் இங்கே இருந்தால் தெரியும். இந்த ஸ்டார் குரூஸ் சொல்லி ஒரு கப்பல் நான் வந்த பிறகு வந்து கொண்டாந்துருக்கோம் ஹார்பருக்கு. போன வருஷம் 7 வாட்டி வந்துச்சு. 2000 பேர் உள்ள கப்பல் தெரியுமா உங்களுக்கு ஹார்பருக்கு வந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் 2 வாட்டி வந்துருக்குது. இப்போ திரும்ப கொண்டாடுறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே நம்ம போடுறது கோணேஸ்வரம் கோயில் தான். கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து வெளிநாட்டுக்கு கப்பலில் வரவங்க வந்து வந்து கோணேஸ்வரம் கோயில் விளம்பரம் போடுறது. இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இந்தியாவோட நிதியமைச்சர் வந்து இலங்கைக்கு வந்திருந்தாங்க. நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். 200வது வருஷம் வந்து மலைநாடு கூட 200 வருஷம் இந்தியா வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு வந்தோம். அந்த நேரத்தில் நாய்க்கலுக்கு ஆளுநராக இருந்தாங்க. அவங்க என்னோட தொகுதிக்கு கூட கூப்பிட்டு போவாங்க. அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து கோணேஸ்வரம் கோயிலுக்கு வந்து கோணேஸ்வரம் கோயிலுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க மனசில் வந்து இங்கே வந்து நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி பேசிட்டு போனாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லூர் கந்தசாமி கோயிலும் வந்து நான் வந்து போகணும்னு ஆசைப்படுறேன். இங்கேருந்து நல்லூர் கந்தசாமி கோயில். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ என்னையை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு 1,00,000 பேராக இருக்கலாம். ஆனால் அவங்கள நிதி அமைச்சரை ஃபாலோ பண்ணுறது பல 100 கோடி பேர். அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி நல்லா பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நல்லா போகலாம். இப்போ இப்படி பயணங்கள் போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் உங்களோட பயணத்துக்கு ஆசைப்பட்டேன். என்னென்னா, கடந்த வாரம் வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி கோயிலில் இருக்க வந்து தாலி வந்து காணாமல் போயிடுச்சு. அதே நான் உங்களுக்கு வந்து பயணத்துக்கு ஆசைப்பட்டேன். அப்போ நான் தாலி எப்படி காணாமல் போகணும்னு சொல்லி கேட்டேன். இல்லை, தாலி காணாமல் போயிடுச்சு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ராத்திரி நேரத்தில் யாரும் திருடனா கல்லணும் மேலே ஏறி பூச்சி உடச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கிறப்ப இல்லைங்க பகல் நேரத்தில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. பகல் நேரத்தில் அம்மன் கழுத்தில் தாலி எப்படி காணாமல் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு கோயில் எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி போய் ஒரு ஆள் டக்குனு எடுத்துக்க முடியாது, எடுக்க முடியாது. இருக்க வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் தவறுதலாக சொல்கிறீங்க, வந்தாலும் சொல்லி அமைச்சிருக்கோம். திரும்ப எனக்கு வந்து இங்கே அந்த கூட்டத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க. திரும்ப வந்து என்கிட்ட வந்து பார்த்து, இல்லை சார் தாலி தான் சார் காணாமல் போயிடுச்சு. நான் டெய்லி கோணேஸ்வரம் கோயில் போனாலும் நான் பார்க்குறேன் சார் அம்மன் கழுத்து தாலி இல்லை. அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் கமிட்டியை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி தாலி காணாமல் போயிருக்கு சொல்கிறாங்க, உண்மையாக விசாரிச்சு பார்த்தீங்களா என்ன அப்படின்னு. அப்போ கமிட்டி சொன்னாங்க, ஆமாம் சார் நாங்களும் விசாரித்தோம், தாலி காணாமல் போயிருக்கு, 3 சலை தாலி
அது வந்து சரி எனக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை சார் நாங்கள் வந்து பெரிய ஐயப்பை கேட்டிருக்கோம், அவர் வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காரு, 3 மாதத்துக்கு தாலி செஞ்சு தராரு. நான் சொன்னேன் அது ஒரு கரெக்டான ஒரு பதில் கிடையாது. கரெக்டான பதில் கிடையாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த தாலியை வந்து எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு 90 வயசுல வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சாரணிக்கிற நிலைமையில கூட ஆஸ்பத்திரி பில்லை கட்டணும், தாலியை கட்டி கொடுக்க மாட்டாங்க. அது நம்மளோட பெண்மையோட அடையாளம். கடவுளோட அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு பொறுப்பு. உள்ள அந்த கோயிலோட கர்வத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ சிங்களாக போயிருக்க முடியாது, போயிருக்க வாய்ப்பும் கிடையாது. அதை பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. கோயில் கமிட்டி, கோயில் அது மட்டும் இல்லை, நமக்கும் இருக்குது அந்த கடமை. இங்கே இருக்க அத்தனை பேருக்கு அந்த அம்மா வந்து அம்மா மாதிரி. நம்ம அம்மா காலத்தில் இருக்க தாலி வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அதை தேடாமல் இருக்கிறதான்னு எனக்கு தெரியும். நான் வந்து தேடுவேன். எனக்கு ஜனாதிபதி வந்து அரசாங்கத்தில் எனக்கு அந்த பவர் கொடுத்துருக்கனால நான் கண்ண முடிவு உட்கார மாட்டேன். அது யார் எங்களை கோச்சிக்கிட்டாலும் சரி, கோச்சிக்கலனாலும் சரி, எங்கள் அம்மா காலத்தில் இருக்க தாலியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அந்த தாலிகள் வந்து அது எனக்கு எத்தனை வருஷம் தாலி, போன வருஷம் வந்ததா, 10 வருஷம் வந்ததா, 100 வருஷம் வந்ததா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்தது கூட முடியாது. ஆனால் எனக்கு ஒரு சங்கடம் என்னன்னா, நம்மளோட சமுதாயத்தில் வந்து இப்படி வந்து ஆட்கள் இருக்காங்க நினைக்கும்போது அது ரொம்ப மனதில் கண்டிப்பாக வந்து ஐயருக்கு படிக்க மாட்டேன். டெய்லி சாமியோட ஒரு பூஜை பண்ணுறோம், அதை பண்ணவே மாட்டேன். அதாவது நான் ஏற்றுக்கிறேன், காதல் தோடு காணாமல் போது, சாமியை ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு நகை நட்டு காணாமல் போது அது இயல்பு. காணாமல் போகிறது இயல்பு, தோட்டில் திருவண்ணி காணாமல் போகிறது இயல்பு. ஆனால் கடவுளோட தாலி எனக்கு தெரிஞ்சு எந்த ஐயரும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அப்ப அது யார் எடுத்தது? இது வந்து எனக்கு மிகுந்த ஒரு எனக்கு இந்த தாலி காணமான பிறகு எனக்கு மனசுல தோணுது என்ன சொல்றேன்னா, நான் வந்து கிழக்கு போனதுக்கு வரணும் கேட்கவே கிடையாது. நான் கேட்டது என்னோட உருவாக்கமானதுக்கு ஆளுநரை போகணும். ஆனால் அரசாங்கத்தை இங்கே கொண்டாந்து என்னை போட்டதுக்கு வந்து காரணம் வந்து எனக்கு ஒருவேளை இந்த திருமணம் நிறுத்துறதுக்கான சொல்லி கூட எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. கேதீஸ்வரர் கோயில் இருக்குது, ஒரு 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 களவு போகிறது கிடையாது. நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்குது, ஒரு களவு போகிறது கிடையாது. பொன்னமலை ஈஸ்வரர் கோயில் இருக்குது, வாரணீஸ்வரர் கோயில் கொழும்புல ஒரு களவு போகிறது கிடையாது. முனீஸ்வரன் இருக்குது, ஒரு களவு போகிறது கிடையாது. இப்போ என் மனசுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, திரும்ப நான் கூப்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி இந்த தாலிக்கு தான் காணாமல் போயிருக்கா? இல்லை இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 16 பவுன் சாமியோட சங்கிலியும் காரணம். 16 பவுன் சங்கிலியை காரணம் இல்லை, இன்னொருத்தர் கொடுத்துட்டாருங்க. என்னங்க இன்னொருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க? ஆமாங்க, காணாம போச்சு, அதுக்கு இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு தனியாக ரகசியமாக விசாரிச்சு, இதை நான் வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன் திருப்பி நம்ம கோணேஸ்வரர் கோயிலை மட்டும் இந்த மாதிரி இப்படி போதுங்கிறப்ப போலீஸ் தீவிர விசாரணையில் வந்து அவங்க எனக்கு தெரிவித்த கருத்து என்னன்னா, உலக ரீதியாக சாமி சிலைகளும் சாமி நகைகளும் களவாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு. உலக மட்டத்தில் பெரிய லெவல். நம்மளோட சாமி சிலைகள்லாம் லண்டன் மியூசியம்ல இருக்குது. நம்மளோட சாமி நகைகள்லாம் நான் பேர்களை சொல்றது பண்ண நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம சுமங்கலி பூஜை பண்ற தாலிக்கு பண்ற மாதிரி கடவுளுக்கு வந்து பண்ற பூஜை வந்து கோணேஸ்வரனை சக்திப்படுத்துறது. அந்த என்டையர் சக்தி வந்து அந்த தாலியில இருக்குது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் பேசிக்கலாம் ஒரு சாதாரண விஷயம் மாதிரி அந்த தாலியை பாதுகாக்க வேண்டிய நம்ம அத்தனை கடமை. இது தொடர்ந்து திருட்டு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த திருடனை பிடிக்கிறதா இல்லையா? பிடிச்சுதான். அது நீங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னா நான் பிடிக்கலாம் போறேன், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. ஏன்னா நான் வந்து இங்க எலெக்ஷன் கேட்க போறதும் கிடையாது, உங்களை வந்து பார்த்து நீங்க ஓட்டு போடுறதுன்னு கேட்க போறதும் கிடையாது. நான் திரும்ப ஏன் தொகுதிக்கு கூட ஓட்டு கேட்கறது. ஆனா இங்க இருக்கிற நேரத்தில் இந்த சாமி கடவாங்கிற நகையை வந்து நிறுத்தணுங்கிற ஒரு நல்ல கருவை போகணும்னு ஆசைப்படுறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு வந்து உண்மைதான், எனக்கு வந்து இதை தேடுறதுல நான் ஒரு ஹிந்துங்கிறப்ப எனக்கு ஒரு என்னோட தொழில் தாண்டி
ஒரு தார்மிக போட்டு இருக்கு. நாளைக்கு ஆளுநர் இல்லைன்னா நான் தேடுவேன் இந்த தாலியை. விட போறதில்லை. இந்த நாட்டில் எந்த மூளைக்கு போறதா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேரையும் நான் படிப்பேன். ஒத்தலைச்சாலும் சரி, ஒத்தலைக்கலாலும் சரி, ஃபேஸ்புக்ல கதை எழுதினாலும் சரி, எழுதினாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. நான் அந்த விஷயத்த தெளிவாக இருக்கிறேன். என்னன்னா, நான் இந்த நாட்டில் பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஆள் ஜனாதிபதி தான். வேற யாருக்கு நான் பதில் சொல்ல? நான் ஜனாதிபதியோட நேரடி பிரதிநிதி இந்த மாநிலத்துக்கு. திருக்கோணேஸ்வரங்கிறது வந்து திருக்கோணம் டவுனுக்கு மட்டும் இல்லை, என்டையர் இலங்கை மட்டும் இல்லை, என்டையர் உலகத்துக்கு வந்து அவரை பின்பற்ற பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க, ஜப்பான்ல இருக்கிறாங்க, எவ்வளோ இடத்துல இருக்கிறாங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி பக்தத்தை தெரிவிச்சாங்க எனக்கு தெரியும். என்ன சார் தாலி பண்ணாம போயிடுச்சுன்னு சொல்றீங்க? நான் எங்க சொல்றேன் அப்படின்னா இல்லை அப்படிங்க. என்ன சார் நீங்க எல்லாச்சும் பண்ணுங்க, நீங்க ஆள் பண்ணுறீங்க, எல்லாச்சும் பண்ணுங்க, தேடி போடுங்க. நம்ம அம்மா கொடுத்தாலும் எப்படி விடுறீங்க? நாங்கெல்லாம் ஒரு இங்கே இந்த வெளிநாட்டில் வாழ்றோம்னா கோடீஸ்வரன் நம்பி தான் வாழ்றோம். அவரோட தாலி அவர் வீட்டில் கட்ட தாலி இல்லைன்னு சொல்றீங்கிறப்ப இதை நேற்று பார்க்குற 2010 உள்ள தாலிக்கிறாங்க. சரி, இந்த கோயிலை நான் 2010 கட்டணும் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள தாலி எங்க? கடவுளுக்கு 2 தாலி போட முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற தாலி எங்க? அதுக்கு முன்னாடி இருக்கிற தாலி இப்போ எனக்கு இன்னும் இப்போ எனக்கு ஒரு யூனிட் இருக்கிறாங்க அரசியல் யூனிட். இப்போ நிறைய பேர் பதற்றத்தை பார்த்தோன்னே உண்மைக்கு அந்த போலீஸ் சொல்ற அந்த நெட்வொர்க் நடக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த தாலியோட மதிப்பு வந்து பல கோடி ரூபாய். எந்த பெண்ணாட்டியாச்சும் போயிட்டு அப்பா அவன் தாலி வந்து 3 சதவீதம் தாலி வந்து காசை தர தாலியை கட்டி கூட கொடுப்பாங்க. அப்ப அம்மனோட தாலி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த டெய்லி ஐயர் முறைப்படி பூஜை பண்ற கோயில், வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இந்த கோயில டெய்லி பூஜை பண்ண தாலிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு? அதை வந்து விட்டே கொடுக்க முடியாது. எனக்கு தாலி காணாம போயிடும், நாளைக்கு சிவனுக்கு காணாம போயிடும். கேட்டா சொல்லுவாங்க அதை 10 கிலோ கல்லு தாங்க, இன்னொரு 10 கிலோ கல்லை ஊற வச்சா சரியா போச்சுன்னு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது ஏற்றுக்கவே முடியாது. ஆளுநர் முறையில் அது ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு ஒரு கடமை இருக்குது, உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ன செய்யலன்னு சொல்லி. அரசாங்க ரெக்கார்டில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கோயிலில் அரசாங்க ரெக்கார்டில் கேட்டால் டிவிஷன் செக்ரட்டரி கேட்டால் வருஷம் ஒரு புக்கு கொடுத்துட்றாங்க. நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல வரல, நான் கமிட்டியை தப்பாக சொல்லல, கோயிலுக்கு ஐயரை தப்பாக சொல்ல. ஆனால் யாரோ ஒரு களவாணி இருக்கான், அந்த களவாணியை பிடிச்சாங்க. அந்த களவாணியை பாதுகாக்க எல்லாரும் ஒன்று சேர்த்தா என்ன ஆகும்னா, நான் இருக்கும்போது இதை முற்றுப்புள்ளி வைக்கலாம், என்னைக்குமே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கலசத்தை திருடுற ஒரு குரூப் இருக்கு, கலசத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவோம், இதே பேர் இருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, இல்லை சார் அந்த மாதிரி இல்லை, நான் காலம்பரம் போயிட்டு வந்தேன் தாலி எடுத்துன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன். நான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், போலீஸுக்கு நான் போக மாட்டேன், யாருக்கும் போக மாட்டேன், நான் தான் டைம் கொடுங்க, எடுத்து நான் வந்து உண்டியில் போட சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த தாலி இருக்கு. அதுக்கு மேலே எனக்கு வந்து எவ்வளோ அழகாக சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு சொன்ன பிறகு எனக்கு வந்த பதில் என்னன்னா, எங்களை கட்டாயப்படுத்துறாங்க, எங்களை வலை கட்டாயம் பண்ணாங்க. போலீஸ் எனக்கு சொன்ன ஒரே பதில், சார் தாலி காணாமல் போய் 1 மணி நேரத்தில் எங்களுக்கு என்ட்ரி போட்டிருந்தா நாங்கள் பிடிச்சிருப்போம் சார் கல்யாணியை. 1 மணி நேரத்தில் எங்களுக்கு என்ட்ரி போட்டிருந்தா சார், இல்லை 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தா படப்படப்பட நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்பீங்க, ஆர்டர் இஷ்யூ பண்ணி. தாலி கோயிலுக்கு வெளியே போயிருக்காது, அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் நான் பிடிச்சிருப்போம் சார். தாலி காணாமல் போய் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கூட. அப்போ நான் ஒரு ஆளுநரா இது எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியல. கவர்மெண்ட் எங்கிட்ட ரெக்கார்டு இல்லை. பழைய நகையோட மதிப்பு வந்து பல மடங்கு கூட. 2010 டிவிஷன் செக்ரட்டரியில் கொடுத்த நகை இன்னைக்கு வரைக்கும் உழுதுதான் யாரும் தெரியாது. நான் கமிட்டியில் கேட்கிறேன், டிவிஷன் செக்ரட்டரி தான் 2010 பாரம் கொடுத்தாரு. டிவிஷன் செக்ரட்டரி வர சொல்றேன், ஆடிட்டர் வர சொல்றேன். நகை இப்போ ஒரு நகை இருந்துச்சு, நான் சாமியோட நகை எத்தனை கேரக்டர் இருக்கணும், என்ன வெயிட் இருக்கணும், அதோட படம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் நாளைக்கு ஒரு நகை காணாமல் போனாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த நகை இருக்குது எந்த நகை இல்லைன்னு கண்டுபிடிக்க இது எதுவுமே இல்லை. புஸ்தகத்தை கேட்டால் இல்லை. நான் இங்கே வந்திருக்கிற இந்து கலாச்சார திணைக்களத்தோட அதிகாரி வந்திருக்கேன், டைரக்டர் வந்திருக்கா, ரூம் சேர்ந்துருக்கீங்களா? இங்கே டைரக்டர் வந்துட்டாரா? எந்திரிங்க அவங்க பார்த்தது இல்லைல்ல. அவர் தான் இந்து கலை திணைக்கள
பட்டப்பொருள் சாமிக்கு பூஜை பண்ணுற தாலி பீசல் காணாம போகும் கோயிலுக்குள்ள அப்படிங்கிறாங்க. குறைஞ்ச 10-15 பேர் இருப்பாங்களே சார் அப்படிங்கிறாங்க. அப்போ இது இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பதக்கம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பதக்கம் காணக்கூடியதே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்க, முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அரசாங்க கோயில் எடுக்கும் போது கோயில் எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் புரியும். அரசாங்க கோயில் எடுக்க முடியாது, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்குது 2 கமிட்டிக்கு நடுவில். சரியா இல்லையா? 2 கமிட்டிக்கு நடுவில் ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது, சிவில் ஹைகோர்ட்டில். அரசாங்கம் கோயில் எடுக்கவே இருக்காது, அரசாங்கம் எடுக்க போகிறதும் கிடையாது. நான் இங்கே ஆதாரம் இருந்தாலும் சரி, நான் கொழும்புல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கோயில் அரசாங்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சிவில் கோர்ட் கேஸ் ஒரு 15 வருஷம் இருந்துச்சு. ஆனால் அதுக்காண்டி அரசாங்கம் மேற்பார்வை பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த சொத்து எல்லாம் மக்கள் வரி பணத்திலையும் மக்களும் சேர்த்து கொடுத்த சொத்து. இந்த சொத்து கொடுத்தவங்க பாதி பேர் உயிரோடு இல்லை, பாதி பேர் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு இன்வென்ட்ரி இப்போ நாளைக்கு நான் சொல்லியிருக்கேன், டிவிஷன் செக்ரட்டரியை சொல்லி இந்து கலாச்சார டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சட்டப்படி கோயிலில் என்ன சொத்து இருக்குது, அசைகிற சொத்து அசையாத சொத்து. உண்டியலில் வர காலத்தை நீங்கள் என்னமோ பண்ணிக்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அசைகிற சொத்துன்னா அசையாத சொத்துன்னு அது ஆடிட்டர் ஜெனரல் படி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இனிமையான கலவரம் நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் குருநாகலில் ஒரு கம்பெனியில் ஒரு கடையில் தாலி எடுத்துட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, இது அம்மன் தாலி எப்படி ஆனது தெரியும். இந்த படம் தான் ஃபேஸ்புக்கில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு இந்த படத்தை காண, இந்த கோயிலை காண, இது எங்கேன்னு கேட்கல, எப்படி கிடக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு கட்டாய கடமை இருக்கு. என்னன்னா, இந்த தாலிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, நான் நம்புறேன். இது சம்பந்தமாக நான் காரைக்குடி ஐயாட்ட பேசினேன். அவர் இந்தியாவில் இருக்கிறாரு. நான் அவங்களை கேட்டேன், உங்களோட கருத்து என்னையா, இதை நான் எடுத்து டைப் பண்ணவா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், என்னன்னா, இந்த மாதிரி திருட்டுகளை நிறுத்தணும்னா அது நீங்கள் இருந்தால் அது நடக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி திருட்டுகளை நிறுத்த முடியாது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.